ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து நடிகை த்ரிஷாவோட திருமணம் வந்து நின்று போன விஷயம் வந்து இப்போ வந்து அந்த ஒரு காரணம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்டர்நெட்டில் இந்த ஒரு விஷயம் தான் இது எங்கே பார்த்தாலும். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ கடந்த 22 ஆண்டுகளுக்கு மேலே வந்து சினிமாவில் வந்து நம்மளோட நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து முன்னணி நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மௌனம் பேசியது அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகியாக தொடர்ந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தொடர்ந்து முன்னணி நட்சத்திரங்கள் கூட இணைந்து பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்தாங்க. ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து த்ரிஷாவோட நடிப்பில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு வெளியே திரைப்படமாக கருப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து தேர்தலுக்கு பின் வெளியாகும் அப்படின்ட்டு வந்து அந்த திரைப்படத்தோட இயக்குனரான ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தாங்க. ஸோ சமீபத்தில் நடிகர் விஜய் கூட இணைந்து வந்து திருமண விழா ஒன்றாய் நடிகை த்ரிஷா அவர்கள் கலந்து கொண்டு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய சர்ச்சையாக போச்சுங்க. ஸோ இன்னுமே வந்து அந்த ஒரு சர்ச்சைக்கு வந்து யார் 2 பேர் தரப்புல வந்து பதில் வரலை. இதன் பின் பலரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை குறித்து லேட்டஸ்ட்டாக வந்து விமான நிலையத்தில் த்ரிஷாட்ட கேள்வி கேட்கும்போது வந்து அவங்க வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ஸோ அதை வந்துட்டு ஸோ அப்படியே வந்து மௌனமாக வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. இதனால் இப்போ வந்து த்ரிஷாவோட திருமணம் நின்று போன காரணம் வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில் வைரலாக போயிட்டுருக்காங்க. அதாவது நடிகை த்ரிஷாவுக்கு வந்து ஸோ வருண் மணியான் அப்படின்றவர் கூட வந்து கடந்த 2015ஆம் ஆண்டே வந்து நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஸோ விரைவில் வந்து திருமணம் அப்படின்ட்டு வந்து அவங்க அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் நடக்க இந்த திருமணம் வந்து நின்று போச்சு. ஸோ இந்த திருமணம் நின்று போன காரணம் வந்து ஸோ த்ரிஷா வந்து திருமணம் செய்து கொள்ளும் நபர் வந்து ஸோ திருமணத்துக்கு பின் வந்து த்ரிஷா வந்து நடிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கு வந்து த்ரிஷா வந்து நடிப்பாக திருமணமாக பார்க்கும்போது வந்து ஸோ இது நடிப்பு தான் அப்படின்ட்டு வந்து திருமணத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அவங்க வந்து மேலும் வந்துட்டு நான் கர்ப்பமானா மட்டுமே வந்து சினிமாவிலேருந்து விலகுவேனே தவிர ஸோ அதற்கு முன் வந்து விலக மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களே வந்து சொன்னதால ஸோ அந்த ஒரு திருமணம் வந்து அஃபீஷியலாக வந்து கால் ஆஃப் ஆச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து த்ரிஷா ஃபேன்ஸ் மத்தியிலும் தமிழ் சினிமா ஃபேன்ஸ் மத்தியிலும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.